வீடியோ எடுக்கும் நேரம் காலை 5 மணி. அதாவது என்னென்னா, கார் வர 2 மாதம் ஆகும்னு சொல்லிட்டாங்க. அது வரைக்கும் வந்துட்டு ஏதாவது புல போட்டணும். ஆனால் தற்காலிக ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு யார்ட்டையாவது வேலை கேட்டோம்னா தரமாட்டேன்ட்டாங்க. அதுதான் என்ன பண்ணோம்னா, சொந்த காலில் நிற்கலாம்னு வந்துட்டேன். காலிவேல் வந்து காப்பு கட்டியிருந்தாங்க. அப்போ வந்துட்டு ஒட்டடை அடிக்கும்போது யதார்த்தமாக தான் பார்த்தேன் எந்த வேலைக்கு போகிறது அப்படின்னு. இந்த வேலைக்கு போகணும்னு தோணுச்சு. ஸ்விக்கி திருச்சியில் ஆல்ரெடி கார் ரிப்பேர் ஆகிறப்ப சர்வீஸ் கொடுத்துட்டு இந்த வேலைக்கு தான் போனேன். அப்போ பார்த்தேன், இந்த காரில் இவர் வந்துட்டு இந்த மாதிரி நல்லா இல்லை, கந்தரகோலமாக கன்றாவியாக காட்சியளித்தார். அப்புறம் எடுத்து கழுவி சுத்தம் பண்ணி அப்புறம் இந்த லெவலுக்கு கொண்டாந்துட்டு எடுத்துக்கிட்டு நேராக புதுக்கோட்டை வந்துட்டேன். புதுக்கோட்டை வந்துட்டு அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணி பார்த்தா, நான் ஓட்டினது திருச்சியில், ஆனால் கார் ஓட்டினது கோயம்புத்தூரில். கோயம்புத்தூருக்கு யார் மாற்றி விட்டதுன்னு எனக்கு தெரியல. நம்ம எந்த சோனில் இருக்கோமோ, இப்போ ஸ்விக்கியை பொறுத்த வரைக்கும் நம்ம திருச்சியில் இருக்கோம்னா அதில் ஒரு 5-6 ஏரியா இருக்கும். அதில் ஒரு ஏரியாவில் மட்டும் தான் நம்ம ஓட்ட முடியும். அதே மாதிரி கோயம்புத்தூர் அப்படி தான், சென்னை அப்படி தான். ஆனால் நான் ஓட்டினது திருச்சியில், பைக் ஓடுறது ஸ்விக்கியில் ஃபுட் டெலிவரி பண்ணது, கார் ஓட்டினது வந்துட்டு கோயம்புத்தூரில். ஆனால் வந்துட்டு எப்படி ஸ்விக்கி வந்துட்டு கோயம்புத்தூருக்கு மாறிச்சுன்னு எனக்கு தெரியல. இல்லை நான் தான் மாற்றினானாங்கிறது எனக்கு தெரியல. டிக்கெட்லாம் ரைஸ் பண்ணியிருப்போம் போல இருக்குது. காரு வேலை வச்சிருச்சுன்னா நம்ம அந்த வேலைக்கு போவோம்னு சொல்லி மாற்றினானா என்னன்னு தெரியல. ஆனால் மாறிக்கிச்சு. இப்போ வந்துட்டு புதுக்கோட்டைக்கு மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா இந்த மாதிரி காட்டுது, கோயம்புத்தூர்னு காட்டுது. மாற்றலாம்னு சொல்லிட்டு ஆஃபீஸு புதுக்கோட்டை ஸ்விக்கி ஆஃபீஸுன்னு கொடுத்து வந்து பார்த்தா தர்கா இருக்குது, மளிகை கடை இருக்குது, காய்கறி மார்க்கெட் இருக்குது. ஆனால் வந்துட்டு ஸ்விக்கி ஆஃபீஸை மட்டும் காணும். ஏடா ஸ்விக்கி ஆஃபீஸை காணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தேன். ஃபுட் டெலிவரி பாய்ஸ்லாம் எங்கே இருப்பாங்க அதிகமாக? அந்த ஹோட்டல், பெரிய பெரிய ஹோட்டல்கிட்ட நிற்பாங்க. அதோட புதுக்கோட்டை கேஎஃப்சி கிட்ட வந்து நின்னேன். அவனுக்குள்ளே பார்த்தா டெலிவரி பாய்ஸ்லாம் உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. அதோட அவள்கிட்ட போயிட்டு, இந்த மாதிரி நான் இங்கே ஸ்விக்கியில் வண்டி ஓட்டணும் ஆசைப்பட்றேன், எனக்கு வந்துட்டு ஆஃபீஸ் தேடி போனேன், ஆனால் அங்கே வேறு இது மட்டும்தான் இருக்குது, தற்காவதும் தான் இருக்குது. ஆனால் ஸ்விக்கி ஆஃபீஸ்னு மேப்பில் காமிச்சிட்டா காணும் சொன்னேன். ஆஃபீஸ்லாம் ஒன்றும் இல்லை, மேனேஜர் வந்துட்டு நம்பர் தரேன், பேன் அவருக்கு ஃபோன் அடித்து நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரின்ட்டு அதோட அப்புறம் கால் பண்ணி பேசினேன். இந்த மாதிரி நான் ஆல்ரெடி திருச்சியில் ஓட்டிகிட்டு இருந்தேன், எனக்கு வந்து புதுக்கோட்டைக்கு மாற்றித்தாங்க அப்படின்னு. அவர் பார்த்துட்டு, தம்பி என்னப்பா திருச்சியில் ஓட்டிக்கிட்டு இருந்தால் புதுக்கோட்டையை மாற்றித்தாங்கன்னு சொல்கிறேன், ஆனால் அது உனக்கு ஆல்ரெடி ஓட்டினா கோயம்புத்தூர்னு காமிக்குது அப்படின்னாரு. சார் அது எப்படி மாறிச்சுன்னா எனக்கு தெரில, ஆனால் நான் ஓட்டினது திருச்சி, எனக்கு புதுக்கோட்டைக்கு மாற்றி வேணும். அதுவும் இந்த இதில் எப்படின்னா ஃபுல் டைம் பார்ட் டைம் 2 இருக்குது. ஒன்று வந்துட்டு காலையில் 7 to 7, இன்னொன்று வந்துட்டு காலையில் 11 to நைட்டு 11, 12 மணி நேரம் அந்த மாதிரி ஸ்கெடியூல் இருக்குது. அந்த 2 ஸ்கெடியூலில் எது வேணும்னு கேட்டார். காலையில் 7 to 7 மாற்றி விடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். இது எப்போ? முந்தா நாள் சாயந்தரம். நேற்று பகல் ஃபுல்லாக போச்சு. நேற்று சாயந்தரம் 5 மணிக்கு மாறி இருக்கணும், மாறலை. அதோட அப்புறம் மறுபடியும் ஃபோன் அடிச்சு, சார் இந்த மாதிரி மாற்றி பார்த்தேன், இது மாறி இருக்குன்னு பார்த்தேன், மாறலை, நீங்கள் மாற்றி விட்ருங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். தம்பி நீங்கள் அனுப்பினோடனே நான் வந்துட்டு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி இதை மாற்றி விடுறதுக்காக வந்துட்டு மெயில் பண்ணிட்டேன், ஆனால் மாறலை அப்படின்னாரு. அப்புறம் அந்த பசங்க நான் பார்த்தல, அவருக்கு ஃபோன் அடித்தேன். அவருக்கு ஃபோன் அடித்ததுக்கு அவர் என்ன சொன்னார்னா, அண்ணன் இப்போ தான் என்ன கூப்பிட்டாரு, இன்றைக்கி இந்த புதுக்கோட்டையில் மீட்டிங் நடக்குது, அதனால் அந்த நம்மளும் டிராஃபிக்காக இருக்கும், கட்சி மீட்டிங்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓட்டலை. தம்பி ஆளே இல்லை, வண்டி ஓட்டுங்க அப்படின்னு என்கிட்ட சொல்கிறாரு. உங்களுக்கு என்ன மாற்றி விடாமல் இருக்காரு? அப்படி தானே கொஞ்சம் பிகு பண்ணுவாங்க, ஆனால் வந்து மாற்றி விட்ருவாங்க. நாளைக்கு மாறிடுச்சுன்னா பாருங்கள், அப்படி இல்லைன்னா அண்ணே 2 நாளாக வந்து வீட்டில் சும்மா தான் இருக்கேன், எனக்கு பொழப்பு வேணும் அப்படின்னு சொல்லி மாற்றி விட சொன்னீங்கன்னா மாற்றி விட்ருவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல. சரி ஓகேண்ணே மாற்றி விட்றேன், இது மாற்றி விட்ருங்க அப்படியே பேசுகிறேன்னு சொல்லிவிட்டு அப்புறம் மேனேஜர் கால் பண்ணி மறுபடியும் கேட்டேன், சார் நல்லா போய் மாற்றி விடுங்க, குழப்பத்தில் பொண்ணும் இல்லை, 25 நாளாக அந்த கார் வாங்குறதுக்கு ப்ராசஸ்லேயே அலைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லாமல் மனசில் வச்சுக்கிட்டு, என்ன 2 மாதம் ஓட்டம்னு சொன்னோம்னா மாற்றி விட மாட்டாங்கல்ல, பொய் சொல்லலை, உண்மையை மறைச்சிட்டேன், அவ்வளோதான். அப்படின்னு சொன்னோம்னா தரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு மாற்றி விடுங்க சார், குழப்பம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னேன். நாளைக்கு கன்ஃபார்மாக ஓட்டுற மாதிரி மாற்றி விட்டுருன்னு சொல்லி சொல்லியிருக்காரு. இது வரைக்கும் நிலவரம் இப்போலாம் தான். மீதி என்ன நிலவரங்கிறத ஃபர்தராக அப்டேட் பண்ணுறேன்.